எல்லோருக்கும் வணக்கம். உங்களை டிவிஎம் ஆல்ஃபா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா சகாதேவன். நான் வந்து ஒரு 3D ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். விஆர் அதுக்கப்புறம் வந்து கேமிங், அதுக்கப்புறம் அனிமேஷன், இந்தந்த ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ கரண்டாக. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங் லைனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து 3D பிரிண்டிங் தான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்குறோம். FDM மிஷினில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மிஷின் தான் வச்சுருக்கிறேன். ஃபெல்சன் SRங்கிற அந்த மாடல் டெல்டா டைப் பிரிண்டரு. இது வந்து FDM பிரிண்டரு, ரெசின் டைப் கிடையாது. நான் வந்து ஃபுல்லாகவே FDM மிஷினில் தான் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்னோடய முந்தைய வீடியோலாம் பார்த்திங்கன்னாக்கா அதில் ஃபுல்லாகவே வந்து ரீல்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே நான் வந்து போட்டிருப்பேன். 3D பிரிண்டிங்கை மேனுவலாக நானே ட்ரை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கான அக்ரிலிக் பெயிண்ட் இதை வச்சு நல்ல டீட்டெயிலான பெயிண்டிங் கொடுத்து அதுக்கு ஒரு அவுட்புட் பண்ணியிருக்கிறேன். இதோ இந்த டைப் மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் பிரிண்ட் பண்ண மாடல். பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீ செயின்ஸு இதை கூட நான் பண்ணுறேன். அப்புறம் ஆர்டிகுலேட்டட் மாடல்ஸ் கூட நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கிறது என்னென்னா, ஒரு பிரிண்ட் பண்ணி அதுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சமான விஷயம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு மிஷினை வாங்கி போட்ட மாடல், பிரிண்ட் பண்ண மாடல். இது வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க பிரிண்டோடு சேர்த்து இந்த மாடலும் கொடுத்து அதுக்கப்புறமா எனக்கு கொடுத்தனால நான் இதை ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட்டுக்காண்டி போட்ட மாடல். இதுவும் கரெக்டாக வந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு டைம் மிஷின் வாங்கி ஃபஸ்ட்டு போட்ட மாடல் இது. அதோட வீடியோவும் நம்மளோட ரீல்ஸ் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ரீல்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ இருக்கிறதுலே மினி சைஸ் மாடல் கூட நான் பிரிண்ட் பண்ணி அதுக்கும் நான் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இதோட வீடியோ கூட பார்த்திங்கன்னாக்கி ரீல்ஸில் இருக்கும். நம்ம 3D பிரிண்டிங் மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னென்னா ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் மெயினாக நான் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபுல்லாகவே. கோடிங் வைஸாக எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் மாடல் பண்ணி நான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அனிமேஷன் ஃபீல்டில் நான் அதை அனிமேட் பண்ணியிருக்கேன் நிறையா ரோபோட்டிக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி. அதனால் வந்து நான் இப்போ ரோபோட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துக்கிறேன். அதுக்கான பொருட்கள்லாம் நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒரு ரோபோட்டிக் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த மிஷினில் தான் அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் மாடலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டார்டிங்கில் தான் நான் என்னென்ன பண்ணுறேன், கடைசி ஃபைனலாக நான் அந்த ரோபோட்டிக்ஸ் மாடலை முடித்து நான் எப்படி கொண்டு வரேன், அதில் என்னெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக அதை போட போகிறேன். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு மாடலை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அதில் நம்ம ஆக்சசரிஸாக நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா நானே லேர்ன் பண்ண தான் போகிறேன். எனக்கே அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரியாது. அது மாடலிங் வைஸாக நான் எல்லாமே பண்ணிடுவேன். ஆனால் கோடிங் வைஸாக அதோட ஆக்சஸ் எப்படி பண்ணுறது, அதாவது இந்த சென்சார்ஸு, மோட்டார்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதெல்லாமே நான் இங்கே தான் கற்றுக்க போகிறேன். இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ரோபோட்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3D சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் வந்து அனிமேஷனுக்கு பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமுக்கான மாடலை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அதையும் நான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 3D மாடலிங்கு, அதுக்கப்புறம் வந்து EV அன்ட்ராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஃபைனலாக நம்ம வந்து ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு அனிமேஷன் பண்ணி பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்வரான்மெண்ட் செட் பண்ணுறது, லைட்டிங் செட் பண்ணுறது, எப்படி ரெண்டர் எடுக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வந்து டுட்டோரியல்ஸாக போட இருக்கிறேன். ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்லேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து 2D ஆர்ட் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு காம்போஸ்ட் எப்படி பண்ணுறது, 2D கேரக்டர் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் 3D மாடலையும் கேரக்டர் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்க இருக்கிறோம். இது வந்து நான் அதான் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வந்து
அடுத்தடுத்த வீடியோஸை வந்து என்கரேஜ்மெண்ட்டாக நான் போட முடியும். ஏன்னா இதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் அதிகமாக சப்ஸ்கிரைப் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 52 சப்ஸ்கிரைப் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்னும் நம்ம யூடியூப் சேனலை பெருசு பண்ணால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், லைக்கு, ஷேரு எல்லாமே அதிகமானால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நம்ம இன்னும் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த ரோபோட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ரோபோட்டிக்ஸு, 3D மாடலிங், அப்புறம் 3D பிரிண்டிங், அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்னோவேஷன்ஸு, கேஜெட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம 3D பிரிண்டிங்லேயே நம்ம எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே வந்து A to Z நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால் எல்லாருமே வந்து எனக்குன்னு இல்லை, என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து மேலும் மேலும் கொண்டு வரும். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் இப்போ வந்துட்டோம்னாக்கி நான் மேற்கொண்டு நிறைய விஷயம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய ரோபோட்ஸ்லாம் பண்ணணும் லைவாக. இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது எல்லாமே ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்கும். 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை யூசேஜுக்கு கொண்டு வர முடியாது. இதே டெவலப் ஆகி நான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வரேன், நம்மளோட யூடியூப் சேனலை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பெரிய பெரிய ஹியூமனாய்டு ரோபோட்ஸு, லைவான பெரிய பெரிய ரோபோட்ஸு, ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் ஆர்சி செக்மெண்ட்டில் வர கார்ஸு எல்லாமே 3D பிரிண்டிங்லேயும் சரி, லைவான ஒரு ஃபைனலான ஒரு ரோபோட்டாகவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.